அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்-பக்ரால 102 மற்றும் 103வது வசனத்துடைய தப்சீர் விளக்கத்துடைய தொடரை தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். சூனியம் செய்வதால் ஒருவன் இறைமறுப்பாளன் ஆகிவிட மாட்டான், ஆயினும் சூனியக்காரனுக்கு மரண தண்டனை விதிக்கப்படும் அப்படின்னு வேறு சிலர் கூறியிருக்காங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க, அஹ்மது பின் ஹன்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ரெண்டு பேரும் அமர் பின் தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்டேருந்து ஒரு செய்தியை அறிவிச்சிருக்காங்க. பஜாலா பின் அபாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க கூறியதாவது, கலீஃபா உமர் பின் அல் கத்தாப் ரலியல்லாஹு அவங்க சூனியம் செய்கின்ற ஆண்களையும் பெண்களையும் கொன்றுவிடுங்கள் என்று கடிதம் எழுதினார்கள். எனவே நாங்கள் ஒரே நாளில் 3 சூனியக்காரர்களை கொன்றோம். இந்த ஹதீஸ் சஹீஹுல் புகாரியில் 3156வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. இறை நம்பிக்கையாளருடைய அன்னை ஹப்ஸா ரலியல்லாஹு அவங்களுக்கு அவங்களுடைய அடிமை பெண் ஒருத்தி சூனியம் செஞ்சால் அப்போது அந்த பெண்ணுக்கு மரண தண்டனை அளிக்கப்பட்டது அப்படிங்கிற செய்தி முவத்தா மாலிக் அப்படிங்கிற நூலில் இடம்பெற்றிருக்கு. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறினார்கள், சூனியக்காரனுக்குரிய தண்டனை அவனை வாளால் கொள்வதாகும். ஜுந்துப் அல் அஸ்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க அறிவித்த இந்த ஹதீஸ் திருமதியில் இடம்பெற்றிருக்கு. ராசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க தனது விரிவுரையில் அதசியா அப்படிங்கிற பிரிவினர் சூனியம் என்று ஒன்று இருப்பதை மறுத்தார்கள். சூனியத்தின் இருப்பை யாரேனும் நம்பினால் அவரை இறை மறுப்பாளர் என்று கூட அவர்கள் கூறியதுண்டுன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் நபி வழியில் நடக்கக்கூடியவங்க ஆகாயத்தில் பறப்பதற்கும் மனிதனை கழுதையை போன்றும் கழுதையை மனிதனை போன்றும் மாற்றுவதற்கும் ஒரு சூனியக்காரனுக்கு முடியும் என்கிறார்கள். எனினும் சூனியக்காரன் அந்த மந்திரங்களையும் குறிப்பிட்ட வார்த்தைகளையும் உச்சரிக்கும் போது அல்லாஹ் தான் அவ்வாறு படைக்கிறான். அவ்வாறு படைப்பதில் கோள்களோ நட்சத்திரங்களோ எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்துவதில்லை என்பது அவங்களுடைய வாதமாக இருக்குது. ஆனால் கிரேக்க தத்துவவாதிகளும் சோதிடர்களும் அக்னி ஆராதனையாளர்களும் கோள்களும் நட்சத்திரங்களுமே இந்த மாற்றத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. சூனியம் இருக்குது அப்படிங்கிறதுக்கும் அது அல்லாஹ்வின் படைப்பால் தான் நிகழ்கிறது அப்படிங்கிறதுக்கும் ஆதாரம் 102வது வசனம் தான். அதன் மூலம் அல்லாஹ்வின் உத்தரவின்றி யாருக்கும் அவர்கள் தீங்கிழைக்க முடியாது அப்படிங்கிறது தான் சூனியத்தை பற்றி 102வது வசனம் சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சூனியம் செய்யப்பட்டுச்சு, அவங்களுடைய உடலில் அது வேலை செஞ்சது அப்படிங்கிற தகவலும் இதற்கு ஆதாரமாக காட்டப்படுது. சூனியத்துடைய வகைகள்னு பார்த்தீங்கன்னா 8 வகைகள் இருக்கிறதாக அபு அப்துல்லா அர்ராசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க அறிவிக்கிறாங்க. முதல் வகை சுல்தானியர்களுடைய சூனியம். பிரபலமான 7 கிரகங்களை வழிபட்டு வந்த பண்டைய காலத்து ஈராக்கியர்களான இவர்கள் கிரகங்கள் தான் உலகத்தையே இயக்குகின்றன என்று நம்பினார்கள். நன்மை தீமை யாவும் அவற்றையாலேயே தோன்றுகிறது அப்படிங்கிறதையும் நம்பினாங்க. இதே சீர்திருத்தத்துக்காக தான் இறைத்தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அனுப்பப்பட்டாங்க. அங்கேருந்து வந்த அந்த ஈராக்கிலேருந்து வந்த பார்ப்பனர்கள் தான் இன்றைக்கி, ஏன் நம்ம அவங்கள பார்ப்பனர்கள் சொல்கிறோன்னா சோதிடம் பார்ப்பான் அப்படிங்கிறதால தான். அப்போ அந்த 7 கிரகங்களை வச்சு தான் இங்கே வந்து அந்த சோதிடங்களை பார்த்து குறி சொல்லக்கூடியவங்களாக இருக்காங்க. இரண்டாவது, மன அழுத்தத்தை உருவாக்கி செய்யப்படக்கூடிய சூனியம். கற்பனைக்கும் பிரமைக்கும் மனம் கட்டுப்பட்டதாகவும் ஒரு மரக்கட்டை தரையில் கிடக்கும்போது பயமின்றி அதன் மேல் நடந்து செல்லக்கூடிய மனிதன் அதே மரக்கட்டை நிலத்தின் மீதோ நீரின் மீதோ பாலமாக அமைக்கப்பட்டால் அதன் மீது நடக்க அஞ்சுகிறான். கீழே உள்ள பள்ளத்தை பார்க்கும்போது கீழே விழுந்து விடுவோமோ அப்படிங்கிற பயம்தான் இதற்கு காரணம். கண்ணேறுன்னு சொல்லக்கூடிய கண்திர்ச்சி தான் இந்த வகையை சார்ந்தது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கண்ணேறு உண்மைதான், விதியை ஒன்று முந்துவதாக இருந்தால் அது கண்ணேறுவாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஹதீஸ் உபைத் பின் ரிஃபா ரலியல்லாஹு அவங்க அறிவிக்க திருமிதி இப்னு மாஜா போன்ற நூல்களில் பதியப்பட்டிருக்கு. மூன்றாவது வகை ஜின்களுடைய உதவியால் செய்யப்படக்கூடிய சூனியம். ஜின்கள்லேயும் மனிதர்கள் போலேயே இறை நம்பிக்கையாளர்களும் இருக்காங்க, இறை மறுப்பாளர்களும் இருக்காங்க. இறை மறுப்பாளர்களான ஜின்கள் தான் சைத்தான்கள். மனிதர்களுக்கு ஜின்களுடன் நெருக்கமும் இணக்கமும் இருப்பதால தான் மனிதர்களை வந்தடைவது ஜின்களுக்கு எளிதாக இருக்குது. மந்திரித்தல், புகை போடுதல், தனிமை ஆகிய வழிகளில் ஜின்களுடனான தொடர்பை எளிதாக பெற முடியும் அப்படின்னு இந்த துறை சம்மந்தப்பட்டவங்க நம்புகிறாங்க. இதற்கு வசப்படுத்துதல் அப்படின்னு சொல்கிறாங்க. நான்காவதாக கண்கட்டி வித்தை. கண் பார்வை சில வேளைகளில் தவறிழைப்பதுண்டு. குறிப்பிட்ட ஒரு பொருளை மட்டுமே கூர்ந்து கவனிக்கும் போது மற்ற பொருட்களை அது மறந்துவிடும். அப்படி தான் கண்கட்டி வித்தைக்காரன் பார்ப்பவர்களுடைய கவனத்தை திசை திருப்பி கண்களை கட்டி போட்டு விடுவான். பார்வையாளர்கள் ஒரு வித்தையிலேயே முழு கவனம் செலுத்தி கொண்டிருக்கையில் அந்த இடைவெளியை பயன்படுத்தி துரிதமாக மற்றொரு வித்தையை செய்து விடுவான். எதிர்பாராத விதத்தில் மற்றொன்றை பார்க்கும் மக்கள் அதை கண்டு வியந்து போவார்கள். கண்கட்டி வித்தைக்காரன் மட்டும் கவனத்தை திசை திருப்பாமல் இருந்து மக்களின் கவனம் வேறு விஷயங்களில் பால் திரும்பினால் வித்தைக்காரனுடைய வித்தை அம்பலமாகிவிடும். ஃபிரௌனுக்கு முன்னிலையில் சூனியக்காரர்கள் செய்து காட்டிய இந்த வகை வித்தை தான் அப்படிங்கிறத விரிவுரையாளர்கள் சிலர் தெரிவிக்கிறாங்க. இதனாலேயே நீங்கள் கயிறு மற்றும் கைத்தடிகளை முதலில் போடுங்கள் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் கூறினார். அவர்கள் போட்டபோது மக்களின் கண்களை வயப்படுத்தி அவர்களுக்கு அச்சத்தையும் ஏற்படுத்தினார்கள். இதன் மூலம் அவர்கள் பெரும் சூனியத்தை கொண்டு வந்தனர் அப்படின்னு 7வது அத்தியாயத்தில் 116வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். மற்றொரு வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், இல்லை நீங்களே போடுங்கள் என்று மூசா கூறியதும் உடனே அவர்களில் கயிறுகளும் கைத்தடிகளும்
அவர்களது சூனியத்தால் பாம்புகளைப் போன்று சீறுவதைப் போல் அவருக்கு காட்டப்பட்டது அப்படின்னு 20வது அத்தியாயம் 66வது வசனத்தில் சொல்கிறான். அதாவது உண்மையிலேயே அவைகள் அவ்வாறு சீரவில்லை, சீறுவதைப் போல இருந்துச்சு, அவங்களுக்கு காட்டப்பட்டுச்சு. 5வதா நவீன பொறியியல் கருவிகளை கொண்டு பயன்படுத்தி செய்யப்படக்கூடிய ஆச்சரியமான சில வேலைகள். ஒரு குதிரை பொம்மை இருக்கும், அதன் மீது ஒரு வீரன் அமர்ந்திருப்பான். அவனது கையில் ஒரு அழைப்பு மணி. சிறிது நேர இடைவெளிக்கு பிறகு யாரும் தொடாமலேயே அந்த மணியை அந்த பொம்மை வீரன் அடித்து கொண்டே இருக்கின்றான். இன்றைய தானியங்கி மின்னணு பொருட்களைப் போல. இது ஒரு வகை ஏமாற்று தான். இதையும் சூனியம் அப்படின்னு வகைப்படுத்துகிறாங்க. கிறிஸ்தவர்கள் பொதுமக்களுக்கு அற்புத ஒளியை காட்டுவதாக செய்கின்ற தந்திரங்களும் இந்த வகையில் அடங்கும். ஜெருசலத்தில் கிறிஸ்தவ கோயில்களில் ஒன்றில் நடக்கக்கூடிய குப்பை விவகாரம் இதற்கு சான்று. அதாவது கோயிலில் உள்ள கண்ணாடி விளக்கு எரிபொருள் இல்லாமல் எரிவதை போல காட்டுவாங்க. உண்மையிலேயே கோயிலில் குப்பைகளை கோயிலுக்குள்ளேயே வைத்து யாருக்கும் தெரியாமல் தீ வச்சு எரிப்பாங்க. அந்த தீச்சொடர் கண்ணாடி விளக்கில் பட்டு அது எரிவதை போன்று காட்சி தரும். இதை பார்க்கக்கூடிய சாமானியர் எரிபொருள் இல்லாமலேயே விளக்கு எரிவதாக நம்பிவிடுவார்கள். விவரம் தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டால் இதை ஒப்புக்கொள்வாங்க. இருந்தாலும் மத நம்பிக்கையில் மக்களை உறுதியாக வைத்திருக்க இத்தகைய தந்திரம் தேவை அப்படின்னு சமாதானம் சொல்லுவாங்க. 6வதா உணவுப் பொருட்கள்லையும் எண்ணெய் வகைகள்லையும் சில மருந்துகள் கலந்து செய்யப்படக்கூடிய சூனியம். யாருக்கு சூனியம் செய்யணுமோ அவங்களுக்கு அந்த குறிப்பிட்ட மருந்தை உணவுப் பொருட்களில் கலந்து கொடுத்துருவாங்க. அதன் மூலம் அவங்கள வசியப்படுத்த முடியும். இதுவும் ஒரு வகை சூனியம்தான். 7வதா மன வசீகரத்தால் செய்யப்படக்கூடிய சூனியம். உதாரணமாக சூனியக்காரர்கள் ஜின்கள் தனக்கு கட்டுப்பட்டு நடக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கேட்கக்கூடிய பலவீனமான மனம் படைத்த மனிதன் உண்மை அப்படின்னு நம்பிட்டா அவனது மனதை வசீகரம் செய்து சொல்வதையெல்லாம் நம்புகிற நிலைக்கு அந்த சூனியக்காரர் அவனை ஆக்கிடுவார். அதுக்கப்புறம் அந்த பாமர மனிதன் அந்த சூனியக்காரருக்கு மாற்றம் செய்ய அஞ்சுவான். இந்த அச்சம் ஏற்பட்டவுடன் அவனுடைய உணர்வுகள் நலிந்துவிடும். அதை எடுத்து சூனியக்காரன் தான் விரும்பியவாறு அவனை ஆட்டுவிப்பான். 8வதா கோல் மூட்டிவிட்டு சாமர்த்தியமாக காரியமாற்றுதல். இதுவும் ஒரு வகை சூனியம்தான். இது மக்களிடையே பரவலாக காணப்படும் ஒரு தீமையாகும். கோல் மூட்டுவதில் 2 வகை இருக்குது. ஒன்று, மக்கள் மத்தியில் பிளவை உண்டாக்கும் வகையில் கோல் மூட்டுதல். இது தடை செய்யப்பட்ட ஒன்றாகும். 2வது, மக்கள் மத்தியில் சமாதானத்தை ஏற்படுத்தும் நோக்கத்தில் அல்லது எதிரிகளின் ஒற்றுமையை குலைக்கும் நோக்கத்தில் சொல்லப்படக்கூடிய கோல். இது குற்றமாகாது. போர் என்பதே ஒரு சூழ்ச்சியாகும் அப்படிங்கிற ஒரு நபிமொழி தான் இதற்கு ஆதாரம். சூனியத்துக்கு அரபியில் சிகிர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு நுணுக்கம் அப்படிங்கிற பொருள் தான். நுணுக்கமாக செய்யப்படக்கூடிய அல்லது எல்லாராலும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நுணுக்கமாக செய்யப்படக்கூடியது தான் இதுக்கு சிகிர் அப்படிங்கிற பேர் வர்றதுக்கு காரணமாக இருந்துச்சு. கவர்ச்சியாக பேசக்கூடியதையும் சிகிர் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. பேச்சில் கவர்ச்சி உண்டு அப்படிங்கிற நபிமொழியில் சிகிர் அப்படிங்கிற வார்த்தை தான் கவர்ச்சி அப்படிங்கிற வார்த்தைக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு. புதுவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க கூறியிருப்பது, நம் கொள்கைப்படி சூனியம் அப்படிங்கிறது உண்மைதான். சூனியத்தின் போது தான் நாடுவதை இறைவன் படைக்கின்றான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அபு இஸ்ஹாக் அல் இஸ்வரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்றவர்கள், சாஃபி போன்ற அறிஞர்கள் கூட சூனியம் அப்படிங்கிறது வெறும் கற்பனை தான், பிரமை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சூனியத்தை மேலும் ஒரு 5 விதமாக பிரிக்கிறாங்க. 1, கையால் செய்யப்படக்கூடிய தந்திரம். 2வது, வாயால் சொல்லப்படும் மந்திரம். 3வது, சைத்தான்களின் வாக்கு. 4வது, மருந்து. 5வது, புகை. பேச்சில் கவர்ச்சி உண்டுன்னு சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த கவர்ச்சிங்கிற வார்த்தைக்கு சிகிர் அப்படிங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்தியிருக்காங்க. பல பேர் பேச்சாற்றலாலேயே பல மக்களை தன்னுடைய வயப்படுத்தி வச்சுருப்பாங்க. இதுவும் ஒரு வகை சிகிர் தான். சூனியத்தை கற்கலாமா அப்படின்னா, சூனியம் கலையை கற்பது அதை செயல்படுத்துவது குறித்து அறிஞர்களிடையே கருத்து வேறுபாடு இருக்குது. சூனியத்தை கற்பதன் மூலமும் அதை செயல்படுத்துவதன் மூலமும் ஒருவர் இறை மறுப்பாளர் ஆகிவிடார் அப்படின்னு இமாம் அபு ஹனீஃபா, மாலிக் மற்றும் அஹமது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஆகியோர் சொல்லியிருக்காங்க. ஒருவர் சூனியத்திலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்காகவோ அல்லது அதிலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்காகவோ சூனியத்தை கற்றால் அவர் இறை மறுப்பாளர் ஆக மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. சூனியம் செய்வது அனுமதிக்கப்பட்டது அப்படின்னோ அல்லது அது தமக்கு பயன் தரும் அப்படின்னோ ஒருத்தர் நம்பி அதை கற்றுக்கிட்டார்னா அவர் இறை மறுப்பாளர் ஆகிடுவார். அதே போலவே தாம் நாடியதை தமக்கு சைத்தான்கள் செய்து தரும் அப்படின்னு நம்பினாலும் அவரும் இறை மறுப்பாளர் ஆகிடுவார் அப்படின்னு அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க தங்களுடைய தோழர்களுக்கு சொல்லியிருக்காங்க. சாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன சொல்கிறாங்கன்னா, சூனியம் படிக்கக்கூடிய ஒருத்தவர்கிட்ட அதை பற்றி நாங்கள் விளக்கம் கேட்போம். அவர் பாபிலோனிய மக்கள் எப்படி நம்பினாங்களோ அதே போல் நம்பினார்னா அது இறை மறுப்பு. அவங்க எப்படி நம்பினாங்கன்னா, 7 கிரகங்கள் தான் தனக்கு தேவையானதை நிறைவேற்றி தரும் அப்படின்னு நம்பினாங்க. அதே போல் ஒருத்தர் நம்பி அந்த சூனியத்தை கற்றார் அப்படின்னா அவர் இறை மறுப்பாளர் ஆகிடுறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய துணைவியார் ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட, அல்லாஹ்வின் தூதரே, தாங்கள் அதை பிரித்து பார்க்கலாம் அல்லவா, அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு சூனியம் வைக்கப்பட்ட அந்த பொட்டலத்தை பிரித்து பார்க்கலாம் அல்லவா அப்படின்னு கேட்டாங்க. அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, அல்லாஹ் எனக்கு குணமளித்து விட்டான், எனவே அதை பிரித்து காட்டுவதன் மூலம்
மக்களிடம் வன்மத்தை தூண்டிவிடுமோ அப்படின்னு அஞ்சிரன்னு சொன்னாங்க. வஹப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 7 இழந்த இலைகளை எடுத்து அவற்றை நன்றாக அரைத்து தண்ணீரில் கலந்து கொள்ள வேண்டும். பின்பு அந்த தண்ணீரில் ஆயத்துல் குர்சி ஓதி ஊத வேண்டும். பிறகு அதிலிருந்து 3 மிடறுகள் குடிக்க வேண்டும். எஞ்சியிருக்கக்கூடிய தண்ணீரில் கலந்து குளித்தால் சூனியம் அகலும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்முடைய மனைவிடமிருந்து பிரிவதற்கு சூனியம் வைக்கப்பட்ட ஒருவருக்கு இது மிக சிறந்த சிகிச்சை முறை அப்படின்னு சொல்கிறாங்க. சூனியத்தை நீக்குவதற்கு செய்யப்படக்கூடிய சிகிச்சை முறைகளில் மிக சிறந்தது அல்லாஹ் தன்னுடைய தூதருக்கு அதை நீக்குவதற்காக குர்ஆனில் எதை அருளினானோ அதை ஓதுவதாகும். அதாவது குல் அஊது பிரபில் ஃபலக் மற்றும் குல் அஊது பிரபின் நாஸ் ஆகிய பாதுகாப்பு கோரக்கூடிய 2 அத்தியாயங்களாகும். ஒரு ஹதீஸில் இடம்பெற்றிருப்பது என்னன்னா, சூனியத்திலிருந்து பாதுகாப்பு கோரும் ஒருவர் இந்த 2 அத்தியாயங்களையும் போன்று வேறு எதை கொண்டும் பாதுகாப்பு கோர மாட்டார். அவ்வாறே ஆயத்துல் குர்சியை ஓதுவதும் சைத்தானை விரட்டும். இதுவரைக்கும் 102 மற்றும் 103வது வசனங்களுடைய தப்சீர் விளக்கத்தை பார்த்தோம். அடுத்த வசனத்துடைய விளக்கத்தை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.